ஏதோ ஒரு படம் ரீரிலீஸ் பண்ணலாம், 2 படம் பண்ணலாமே தவிர நீங்கள் எல்லா படத்தையும் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அப்படி பண்ணீங்க அப்படின்னா இந்த பிஸ்னஸ் மாடலே ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாப் ஆக ஆரம்பிச்சு. அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் தியேட்டருக்கு வர்றதே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்த விஷயத்தில் தயாரிப்பாளர்களுடைய அந்த கோரிக்கையில் நியாயம் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆர்டிஸ்டுக்காக தான் படம் ஓடுது அப்படின்னா இப்போ ரஜினி நடித்த எல்லா படமும் வெற்றி அடையணும்ல. ஏன் பாபா ஃப்ளாப் ஆச்சு, ஏன் லிங்கா ஃப்ளாப் ஆச்சு? சிம்பு எப்போ அட்வான்ஸை கொடுப்பாருன்னு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நிறைய படங்கள் ரீரிலீஸ் பண்ணப்படுது. இப்போ இடையில அட்டகாசம் பண்ணாங்க, அஞ்சான் பண்ணாங்க. ஆரம்பத்துலலாம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆனது தான் ரீரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ ஓடாத படங்களை கூட ரீரிலீஸ் பண்ணதுனால என்ன லாபம் அவங்களுக்கு வரும்? அது மட்டும் இல்லாமல் இப்போ படையப்பா படம் ரீரிலீஸ் ஆக போகுது. இப்படி ரீரிலீஸ் ஆகப்படுற படங்களை பற்றி உங்களோட கருத்து என்ன சார்? ஏதோ ஒரு படம் ரீரிலீஸ் பண்ணலாம், 2 படம் பண்ணலாமே தவிர நீங்கள் எல்லா படத்தையும் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அப்படி பண்ணீங்க அப்படின்னா இந்த பிஸ்னஸ் மாடலே ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாப் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி படையப்பாவாக இருக்கட்டும், மற்ற படங்களாக இருக்கட்டும், அஞ்சான் படங்களாக இருக்கட்டும், இந்த படங்கள் எல்லாம் தயாரிக்கப்படும் போது பட்ஜெட்டே பார்த்தீங்கன்னா 1 கோடி 2 கோடி 3 கோடி தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு படத்தினுடைய பட்ஜெட்டே 200 கோடி 300 கோடின்னு போயிடுச்சு. அன்றைக்கு படங்கள் பார்த்தீங்கன்னா தியேட்டரில் ரிலீஸ் ஆனது பார்த்தீங்கன்னா ஒரு 30 தியேட்டரு 40 தியேட்டரில் ரிலீஸ் ஆகியிருக்கும். இன்றைக்கி ஒவ்வொரு படமும் 200 தியேட்டரு 300 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இந்த ரீரிலீஸ் படங்களுக்கு பார்த்தீங்கன்னா மினிமமாக ஒரு 150 ஸ்க்ரீன் கூட கிடைக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா, இன்றைக்கி ஒரு படம் 150 ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆகுதுன்னா இந்த படம் ரிலீஸ் ஆன காலத்தில் ஒரு 30 தியேட்டரில் கூட ரிலீஸ் ஆகிருக்காது. அப்போ 150 தியேட்டரில் ரிலீஸ் ஆகும்போது ஒரு பெரிய வசூல் கிடைத்தால் அந்த தயாரிப்பாளருக்கு ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட். ஆனால் என்னென்னா இது எல்லா படங்களுக்குமே அமையாது. இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், கில்லின்னு ஒரு படம் இங்கே ரீரிலீஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பெரிய அளவில் கலெக்ட் ஆச்சு. ஆனால் அதே மாதிரி மற்ற எந்த படங்களும் கலெக்ட் ஆகலை. புரியுதா இல்லையா? அதனால் இந்த ஜாக்பாட்டு எல்லா படங்களுக்கும் கிடைக்காது. அதை தயாரிப்பாளர்கள் புரிஞ்சுக்கணும். சார், திருப்பூர் சுப்பிரமணியம் அவரோட தலைமையில் செவ்வாய்க்கிழமை ஒரு கூட்டம் நடக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது என்னன்னா, இப்போ நிறைய படங்கள் சீக்கிரமாக ஓடிடி தளத்துக்கு போகக்கூடாது அப்படின்ட்டு அதை தடுத்து நிறுத்துறதுக்காக கூட்டம் நடத்துகிறாங்க. ஆனால் தயாரிப்பாளர்கள் சங்கத்துலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஓடிடிக்கு போகிறதுனால அவங்களுக்கு நிறைய வருமானம் வரும், அதனால நாங்கள் பண்ண முடியாது அப்படின்னு அவங்க தரப்புலேருந்து சொல்லப்படுது. இதில் உங்களுடைய கருத்து என்ன சார்? அதாவது பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தில் திரையரங்கு உரிமையாளருடைய கோரிக்கைங்கிறது நியாயமானது தான். என்ன காரணம் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆனதிலிருந்து 4வது வாரம் அந்த படம் ஓடிடிக்கு போயிடும். இதுதான் இன்றைக்கி இங்கே இருக்கிற நிலவரம். அதே நீங்கள் வட இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா, பாலிவுட்டில் ஒரு படம் ரிலீஸ் ஆகி 8 வாரம் கழித்து தான் அவங்க ஓடிடிக்கே கொடுக்குறாங்க. அப்போ இங்கே மட்டும் 4 வாரத்தில் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு விஜய், அஜித், ரஜினி, கமல் மாதிரியான ஹீரோக்கள் படங்கள் வரும்போது அந்த 4 வாரம் கூட காத்திருக்க பொறுமை இல்லாமல் இவன் அன்னைக்கே தியேட்டரில் பார்க்க வந்துடுவான். அதனால் அந்த படங்கள்லாம் எஸ்கேப் ஆகிடும். ஆனால் அடுத்த கட்ட ஹீரோக்கள் படங்கள் இருக்குல்ல, அந்த படங்கள் ரிலீஸ் ஆகும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, என்ன இருந்தாலும் 4 வாரத்தில் ஓடிடியில் வந்துடும், நம்ம இதுக்கு தியேட்டரில் போய் பார்த்துக்கிட்டு அப்படின்னு பல பேர் தியேட்டருக்கே வர்றதில்லை. முக்கியமாக பெண்கள், அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் தியேட்டருக்கு வர்றதே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் 4 வாரத்தில் ஓடிடியில் வரும், வீட்டில் உட்காந்து ஜம்முன்னு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. அப்படி வர்றதுனால என்ன ஆகுது அப்படின்னா, இந்த 2ஆம் கட்ட ஹீரோக்களுடைய படங்களுக்கு தியேட்டரில் ஒரு பெரிய கூட்டம் வர்றதில்லை. அப்போ தயாரிப்பாளருக்கும் ஒரு பக்கம் நஷ்டம், இன்னொரு பக்கம் தியேட்டர் நடத்துகிறவங்களுக்கும் வசூல் இல்லாததுனால அவங்களுக்கும் நஷ்டம் வர்றதா அவங்க நினைக்கிறாங்க. அதனால் அவங்க ரொம்ப நாளாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் பாலிவுட்டில் இருக்கிற மாதிரி நீங்களும் 8 வாரம் கழித்து ஓடிடியில் வர்ற மாதிரி நீங்கள் படத்தை வியாபாரம் பண்ணுங்கன்னு அவங்க கேட்குறாங்க. அதன் மூலம் என்ன அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னா, 8 வாரம் கழித்து ஓடிடியில் வரும் அப்படிங்கிற செய்தி மக்கள்கிட்ட போயிடுச்சு அப்படின்னா நிச்சயமாக அவங்க அவ்வளோ நாள் நம்ம பொறுத்திருக்க வேணால் தியேட்டருக்கே போவோம் அப்படின்னு தியேட்டருக்கு வர ஆரம்பிப்பாங்க. தியேட்டர் தொழிலும் கரெக்டாக நடந்துக்கிட்டு இருக்குன்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. அதுக்கு தயாரிப்பாளர்கள் ஒத்துக்க மாட்டேன்றாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 4 வாரத்தில் ஓடிடியில் போடுங்கன்னு சொன்னாதான் அவங்க ஒரு பெரிய விலை தர்றாங்க. 8 வாரம் அப்படின்னா ஒன்று வேணான்னு சொல்லிடுறாங்க, இல்லைன்னா அந்த தொகையில் பாதி தான் தர்றேங்கிறாங்க. அது எங்களுக்கு சரியாக வராது, எங்களுக்கு நஷ்டம் வரும், அதனால் நாங்கள் 4 வாரத்தில் தான் கொடுப்போன்னு இவங்க சொல்கிறாங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தில் தயாரிப்பாளர்களுடைய அந்த கோரிக்கையில் நியாயம் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா சினிமா சர்வைவல் ஆகணும், அப்போ தான் தயாரிப்பாளர் வாழ முடியும். ஆனால் இங்கே என்ன நினைக்கிறாங்கன்னா, சினிமா எக்கேடு கட்டால் நமக்குன்னா நாம் வாழ்ந்தால் போதுன்னு தயாரிப்பாளர் நினைக்கிறாங்க. அப்போ ஒரு தனிநபர் வாழணுமா, ஒரு இண்டஸ்ட்ரி வாழணுமா அப்படின்னா
என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு இண்டஸ்ட்ரி வாழணும், அதுதான் முக்கியம். ஒரு தனிநபருடைய லாபங்கிறது முக்கியம் இல்லை. அதனால் இண்டஸ்ட்ரி வாழணும் அப்படின்னா நீங்கள் சில விஷயங்களில் வந்து விட்டு கொடுத்து தான் வரணும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த விஷயத்தில் திருப்பூர் சுப்பிரமணியனுடைய கோரிக்கைங்கிறது ரொம்ப நியாயமானது தான். ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ நிறைய தொகை போட்டு ஒரு படம் எடுக்கிறாங்க, ஆனால் அது அந்த அளவுக்கு வெற்றியை கொடுக்க மாட்டேங்குது. அதில் பெரிய மாஸ் ஹீரோ நடிக்கிறாங்க, அப்படி இருந்தும் அந்த படம் அதிகமான வெற்றியை கொடுக்கல. ஆனால் லோ பட்ஜெட்டில் எடுக்கிற படம் இப்போ அதிகமாக மக்களுக்கு பிடிக்குது. அப்படி இருக்கும்போது இப்போ சினிமா வேற ஒரு நோக்கி போயிட்டு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி முன்வை. அதாவது மக்களுடைய ரசனை மாறிடுச்சா இந்த காலகட்டத்தில்? அதாவது எல்லா காலத்திலையுமே நல்ல படங்களை மக்கள் கைவிட்டதில்லை, அது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னொன்று, என்றைக்குமே பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட்டுக்காக படம் ஓடுதா கண்டென்ட்டுக்காக ஓடுதா அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் கண்டென்ட்டுக்காக தான். இப்போ ஆர்டிஸ்ட்டுக்காக தான் படங்கள் வெற்றி அடையுது அப்படின்னு யாரும் சொன்னாங்க அப்படின்னா அவங்களுக்கு நாம் வைக்கிற கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ ரஜினியை எடுத்துக்குவோம். ஆர்டிஸ்ட்டுக்காக தான் படம் ஓடுது அப்படின்னா இப்போ ரஜினி நடித்த எல்லா படமும் வெற்றி அடையணும்ல. ஏன் பாபா ஃப்ளாப் ஆச்சு, ஏன் லிங்கா ஃப்ளாப் ஆச்சு? இப்போ விஜய் இருக்கார், விஜய் நடித்த படம் எல்லாமே வெற்றி அடையணும் அப்படின்னா அவருடைய கரியரில் சுறான்னு ஒரு படம் வந்திருக்காதுல்ல. அதே மாதிரி அஜித் நடித்த எல்லா படத்தையும் மக்கள் ஓட வைப்பாங்க அப்படின்னா சமீப காலமாக அஜித் நடித்த படங்கள் எல்லாமே ஃப்ளாப் ஆகுது. அப்போ கண்டென்ட்டு தான் முக்கியம். கண்டென்ட்டு ப்ளஸ் ஆர்டிஸ்ட்டும் சேரும் போது அது ஒரு பிளாக் பஸ்டர் வெற்றியாக மாறும். ஆர்டிஸ்ட் இல்லாமல் ஒரு நல்ல ஃபீல் குட் படமாக வரும்போது ஒரு டீசெண்டான வெற்றி கிடைக்கும். இப்போ சமீபத்தில் வந்து அந்த டூரிஸ்ட் ஃபேமிலியெல்லாம் நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். அந்த படத்தில் சசிகுமார் ஹீரோ, அவர் இதுக்கு முன்னே பல படங்கள் ஃப்ளாப் கொடுத்துருக்காரு. ஆனாலும் இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது. அதே மாதிரி இப்போ பிரதீப் ரங்கநாதன் சில படங்களில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் ஒரு வளர்ந்து வர்ற ஹீரோ தான். ஆனால் அவருடைய படம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே இருந்த ஹீரோக்களுடைய படங்களின் வசூலை விட அதிகமாக வசூலிக்குது. அப்போ கண்டென்ட்டு தான் நீங்கள் எப்பயுமே வந்து ஒரு நிரந்தரமான வெற்றியை கொடுக்கும். நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுடைய பிறந்த நாள் வருது, இதில் ஏதாவது படத்துக்கான அப்டேட் வரதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? அதாவது ஜெயிலர் 2ல இப்போ அவர் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த படம் தொடர்பாக ஒரு போஸ்டரோ அல்லது ஏதோ ஒரு அறிவிப்பு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு பக்கம் அவருடைய புது படம் இந்த ரஜினி 173ங்கிற அந்த படத்தினுடைய அறிவிப்பை வந்து கொண்டு வரணும்னு விரும்புகிறாங்க. ஆனால் அதை வராத அளவுக்கு சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, அந்த படத்தை இந்த பார்க்கிங் டைரக்டர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் தான் இயக்க போகிறாரு. அந்த ரஜினி ஓகே பண்ண அந்த கதை வந்து ஏற்கனவே டான் பிக்சர்ஸ்க்காக சிம்பு நடிக்க இந்த ராம்குமார் இயக்குவதாக இருந்தது. அப்புறம் சிம்பு ஏதோ ஒரு இதில் அதை கொஞ்சம் டிலே பண்ணதுனால அந்த ப்ராஜெக்ட் வந்து இப்போ கடைசியில் அந்த கதை ரஜினிக்கு சொல்லப்பட்டு அவர் ஓகே பண்ணிட்டார். இப்போ இந்த படம் ஆரம்பிக்கணும் அப்படின்னா டான் பிக்சர்ஸ்லேருந்து என்ஓசி கொடுக்கணும். இந்த கதையை நீங்கள் படம் எடுக்கிறதுல எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னு அவர் கொடுக்கணும். அவர் என்ஓசி கொடுக்கணும் அப்படின்னா இந்த படத்துக்காக சிம்பு ஏற்கனவே வாங்கின அட்வான்ஸை திருப்பி கொடுக்கணும். இப்போ சிம்பு எப்போ அட்வான்ஸை கொடுப்பாருன்னு அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவர் கொடுக்கலை அப்படின்னா அவங்க என்ஓசி தரமாட்டாங்க. என்ஓசி தரலை அப்படின்னா அந்த படம் குறித்து ஒரு புதிய அறிவிப்பும் வராது. ஸோ இதுதான் இப்போ உள்ள நிலவரம். 2025 சினிமா துறையை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? அதான் எல்லா வருடங்களைப் போல் இந்த வருடத்தையும் சொல்லலாம். அதே நேரம் இந்த வருடத்தில் வெற்றியின் சதவீதம் வந்து ரொம்ப குறைவாக இருந்தது அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்னது தான். இன்றைக்கி இந்த ஓடிடி மூலமாக இவங்களுக்கு கிடைத்த வந்து ஒரு அபரிமிதமான வருவாய், அதிலே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு கொஞ்சமாக ஒரு தெனாவட்டு வந்ததா நான் நினைக்கிறேன். அதனால் பார்த்திங்கன்னா கண்டென்ட் மற்ற விஷயத்துலலாம் இவங்க பெருசாக கவனம் செலுத்தலை. அப்படியே ஒரு ஜிக்ஜாக் பண்ணி ஒரு படத்தை எடுத்து அப்படியே கையை அப்படியே கைமாற்றி விட்டுட்டு காசை வாங்கணும் அப்படிங்கிற அந்த ஆட்டிடியூட் காரணமோ என்னமோ தெரில, இவங்க வந்து அந்த கண்டென்ட்டில் வந்து ஒரு பெரிய கவனத்தை இவங்க செலுத்தலை. அதெல்லாம் தான் இந்த தோல்விக்கே முக்கியமான காரணம். அதையும் தாண்டி சில படங்கள் பார்த்திங்கன்னா கண்டென்ட் பேஸ்டாக வந்தது, அந்த படங்களுக்கு வந்து ஒரு உரிய வெற்றியும் கிடச்சிருக்கு. முந்தைய வருடங்களோடு ஒப்பிடும்போது இந்த வருடத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வணிக வெற்றிங்கிறது ரொம்ப குறைவாக இருந்தது. நன்றி.